புதிசா தொழில் ஆரம்பிக்க போற எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு, அதாவது 2025 மார்ச் 15, முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க கையில தான் உங்க தலையெழுத்த மாத்தற சக்தி இருக்கு. குறிப்பா நம்ம இந்தியால 2024ல இருந்து 2025க்குள்ள புதுசா தொழில் தொடங்குறவங்க எண்ணிக்கை 50 விழுக்காடு வரைக்கும் எகிரும்னு கணக்கு சொல்றாங்க. அது மட்டுமில்லாம, நீங்க செய்யுற காரியங்களால நம்ம இந்தியாவோட பொருளாதாரமே தலைகீழா மாற போகுது. வேலை தேடுற கூட்டமா இல்லாம வேலை கொடுக்குற ஆளா மாறுறது ரொம்ப முக்கியம். வேஸ்கே பிசினஸ் கன்சல்டன்ட் ஸ்பான்சர் பண்றாங்க. இது வெறும் தகவல் மட்டும்தான். இத வெச்சு சட்ட ரீதியாவோ காசு விஷயமாவோ எந்த முடிவும் எடுக்காதீங்க. பொருளாதார மாற்றம் நாட்டோட முக்கியமான விஷயம். இந்தியால புதுசா தொழில் ஆரம்பிக்கிறவங்க வர்றது சும்மா தனிப்பட்ட ஆசை மட்டுமில்ல, நாட்டோட பொருளாதார முறையையே மாத்தறது. நீங்க வெறும் கம்பெனி கட்டுறது மட்டுமில்ல, புதுமையும் சுயசார்பும் பொருளாதார வளர்ச்சியோட அஸ்திவாரமா இருக்குற எதிர்காலத்தை உருவாக்குறீங்க. வேலை தேடுற கூட்டம் அதிகமா இருக்குற நிலையில இருந்து வேலை கொடுக்குற கூட்டமா மாறுறது நம்ம இந்தியாவோட தொடர்ச்சியான பொருளாதார வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் ரொம்ப முக்கியம். வேலை உருவாக்கம் முன்னேற்றத்தோட என்ஜின். உங்க தொழில் முயற்சிகள் நம்ம இந்தியாவோட வேலைவாய்ப்பு பிரச்சனைய நேரடியா தீர்க்க போகுது. நீங்க ஆரம்பிக்கிற ஒவ்வொரு தொழிலும் உங்களுக்கு மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு வாய்ப்புகளை கொடுக்கும். இந்த தொடர்ச்சியான வேலை உருவாக்கம் நம்ம நாட்டோட மொத்த வளர்ச்சிக்கு பெரிய பங்களிப்பா இருக்கும். 50 விழுக்காடு வளர்ச்சி வெறும் எண்ணிக்கை அதிகரிப்பு இல்ல, வேலை உருவாக்கத்துல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். பொருளாதார சமத்துவத்தையும் நிலையான தன்மையையும் உருவாக்கும். பொருளாதார வேகம் மற்றும் புதுமைக்கு உந்துதல். புதுசா தொழில் ஆரம்பிக்கிறவங்க பொருளாதார வேகம் மற்றும் புதுமைக்கு தூண்டுதலா இருக்காங்க. உங்க புதுமையான ஐடியாஸ், பொருட்கள், சர்வீஸ் சந்தை தேவையை தூண்டி தேவையான முதலீடுகளை ஈர்த்து நம்ம இந்திய பொருளாதாரத்தை உயிர்ப்பாக்கும். இந்த பொருளாதார நடவடிக்கை நிலையான வளர்ச்சி, டெக்னாலஜி முன்னேற்றம், உலக போட்டியில நம்ம இந்தியாவோட திறனை அதிகரிக்க ரொம்ப அவசியம். அலை விளைவு நேரடி வேலைவாய்ப்புக்கு அப்பால். புதுசா தொழில் ஆரம்பிக்கிறதால நேரடி வேலைவாய்ப்புக்கு அப்பால பெரிய தாக்கம் இருக்கு. அது சம்பந்தப்பட்ட துறைகள்ல வளர்ச்சியை தூண்டி உள்ளூர் ஏரியாக்களை உயிர்ப்பாக்கி தொழில் முனைவோர் கலாச்சாரத்தை உருவாக்கும். உங்க வெற்றி நம்ம நாட்டோட ஒட்டுமொத்த நல்வாழ்வுக்கும் வளர்ச்சிக்கும் பங்களிக்கும். பொருளாதார வளர்ச்சி மற்றும் சமூக முன்னேற்றத்தோட ஒரு நல்ல சுழற்சியை உருவாக்கும். இந்திய ஊழியர்களுக்கு அதிகாரம் அளித்தல், மனித மூலதனத்தை உருவாக்குதல். புதுசா வேலை வாய்ப்புகளை உருவாக்குறது மூலமா நம்ம இந்திய ஊழியர்களுக்கு அதிகாரம் அளிக்குறீங்க. அவங்களோட திறமைகளை வளர்த்து அவங்களோட திறமைகளை பங்களித்து நிறைவான வாழ்க்கைய உருவாக்க வாய்ப்புகளை கொடுக்குறீங்க. இந்த அதிகாரம் வலுவான மற்றும் மீள்திறன் கொண்ட பொருளாதாரத்தை உருவாக்கவும் சமூக நகர்வை ஊக்குவிக்கவும் நம்ம இந்தியாவோட மனித மூலதனத்தின் முழு திறனையும் திறக்கவும் ரொம்ப முக்கியம். வேலையில்லா திண்டாட்டத்தை தீர்ப்பது கூட்டு பொறுப்பு. புதுசா தொழில் ஆரம்பிக்கிறவங்க நம்ம இந்தியாவோட தொடர்ச்சியான வேலையில்லா திண்டாட்ட பிரச்சனைய தீர்க்க முன்னணியில இருக்காங்க. உங்களோட முயற்சிகள் பாரம்பரிய வேலைவாய்ப்புக்கு மாற்றாக முறையான பணியாளர் தொகுதியில இருந்து விலக்கப்பட்டவங்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கும். இந்த கூட்டு முயற்சி சமமான சமூகத்தை உருவாக்க ரொம்ப முக்கியம். நிலையான மற்றும் மீள்திறன் கொண்ட எதிர்காலத்தை உருவாக்குதல். புதுமை, நிலையான தொழில் நடைமுறைகள், பொறுப்பான வள மேலாண்மை ஆகியவற்றில் கவனம் செலுத்துவதன் மூலம் நீங்க மீள்திறன் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உணர்வுள்ள பொருளாதாரத்திற்கு பங்களிக்குறீங்க. உங்களோட முயற்சிகள் நம்ம இந்தியாவோட எதிர்காலத்துல நீடித்த நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தவும் நீண்ட கால வளர்ச்சி மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையை உறுதிப்படுத்தவும் வாய்ப்பு இருக்கு. சூழலை வழிநடத்துதல் முக்கிய விஷயங்கள். சந்தை இயக்கவியலை புரிந்து கொள்ளுதல், வாய்ப்புகளையும் சவால்களையும் கண்டுபிடிக்க முழுமையான சந்தை ஆராய்ச்சியை மேற்கொள்ளுங்க. காசு பெறுதல், அரசாங்க மானியங்கள், துணிகர மூலதனம் மற்றும் ஏஞ்சல் முதலீட்டாளர்கள் உட்பட பல்வேறு காசு விஷயங்களை ஆராயுங்கள். வலுவான டீம்மை உருவாக்குதல், உங்க நோக்கத்தை ஆதரிக்க திறமையான மற்றும் உந்துதல் கொண்ட டீம்மை உருவாக்குங்கள்.
டெக்னாலஜியை பயன்படுத்துதல் வேலையை சுலபமாக்கவும் பரந்த பார்வையாளர்களை அடையவும் டிஜிட்டல் கருவிகள் மற்றும் தளங்களை பயன்படுத்துங்கள். மாற்றத்திற்கு ஏற்ப மாற்றுதல் சந்தை நிலைமைகளுக்கு ஏற்ப உங்க பிசினஸ் பிளானை மாத்த தயாராக இருங்க. சட்டதிட்டங்களை கரெக்டா கடைபிடித்தல் பொருந்தக்கூடிய எல்லா சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளுக்கு இணங்குவதை உறுதி செய்யுங்கள். தகவலறிந்து இணைந்திருங்கள். உங்க உயிர் நாடி. நம்ம இந்தியாவோட மாறும் தொழில் முனைவோர் நிலப்பரப்புக்குள்ள சமீபத்திய போக்குகள், அரசாங்க கொள்கைகள் மற்றும் வெற்றி கதைகள் பற்றி தெரிஞ்சிக்க எங்களோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தினசரி நுண்ணறிவு, சமூக ஈடுபாடு மற்றும் மதிப்புமிக்க ஆதாரங்களுக்கு எங்களோட வாட்ஸ்அப் சேனல், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கங்களை பின்தொடருங்கள். நம்ம இந்திய தொழில் முனைவோர் துறையின் இந்த அற்புதமான காலகட்டத்தில் நீங்க வெற்றி பெற தேவையான தகவலையும் ஆதரவையும் தவறவிடாதீர்கள். விஎஸ்கே பிசினஸ் கன்சல்டன்ட் ஸ்பான்சர் பண்றாங்க. இது வெறும் தகவல் மட்டும்தான். இத வெச்சு சட்ட ரீதியாவோ காசு விஷயமாவோ எந்த முடிவும் எடுக்காதீங்க. 2024 மற்றும் 2025ல நம்ம இந்தியால நீங்க வெறும் தொழில் தொடங்குறது மட்டுமில்ல, பொருளாதார மாற்றத்தை தூண்டி வேலைவாய்ப்பை உருவாக்கி நம்ம இந்தியாவோட எதிர்காலத்தை வடிவமைக்கிற ஒரு தேசிய இயக்கத்துல பங்கு பெறுவீங்க. உங்க வெற்றி நம்ம இந்தியாவோட வெற்றி.